இருக்கும். பௌர்ணமி வழிபாடு எடுத்துக்க மிதுனராசி நேயர்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து கடகம். தொழில் மற்றும் பிள்ளைகளால் விரயம். இந்த நேரத்தில் வந்து கையில் நிறைய விரயம் வந்து தொழில் மற்றும் பிள்ளைகளால் தான் விரயமாகும். இந்த நேரத்தில் வந்து கோயில் கட்டுமானமெல்லாம் இவங்களுக்கு வந்து சாத்தியமாகும். கோயில் கட்டுறவங்க, குடமுழக்கு பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் கடகராசியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த 2.5 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். அதான் மாசி மாதம் சிவராத்திரி கும்பிடுவாங்க. அப்புறம் பங்குனி மாதம், சித்திரை மாதம். இதில் வந்து கோயில் திருவிழாக்கள் நடத்துறதுல தலைமை எடுத்து நடத்தக்கூடியது, அதாவது அறங்காவலர் குழு மாதிரி அதில் வந்து தலைவராக போகிறது, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து இவங்க வந்து முன்னணியாக இருந்து எடுத்து ஒரு கோயிலினுடைய பண்டிகையை நடத்தக்கூடிய ஒரு அளவுக்கு கடகராசி நேயர்களுக்கு இந்த தடவை அந்த யோகத்தை அந்த 75 நாள் கொடுக்குறாரு. கோயில் கட்டுமானம் குடமுழக்கு செய்ய நேரிடும். தந்தையாருடைய உடல்நலம் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. கண்டிப்பாக வந்து தந்தையாருடைய உடல்நலம் வந்து கவனிக்கப்படணும். அப்படி இல்லை அப்படின்னா அவர் வந்து அவருடைய ஆன்மாவை நீக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொருளாதாரம் இறங்கி ஏறிட்டு இருக்கும். வாக்கு கொடுப்பதில் கவனம் மற்றும் ஜாமீன், சாட்சி கையெழுத்துக்களை தவிர்ப்பது நல்லது. கண்டிப்பாக வந்து ஜாமீன் கொடுக்கறத, வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். தாயார் அனுகிரகம் உண்டு. கண்டிப்பாக வந்து உங்களுடைய அம்மாவுடைய ஆசை இருக்குது, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் வராது. கடகராசினியர்களுக்கு அவர் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கனாலே ரொம்ப அருமையான பரிகாரம் வந்து அதுதான். பெரியோர்களிடம் மிக நெருக்கமாக இருப்பது சிறப்பு. பிள்ளைகளின் குணநலன்களை கண்காணித்துக் கொள்வது நல்லது. அப்பப்போ அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, ஒரு 18 வயசு டீனேஜ், 13, 14, 15, 16, 17, 18, 19 இது டீனேஜ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் கடகராசினியர்களாக இருந்தால், அதேமாதிரி அந்த பிள்ளைங்களுக்கே வந்து அந்த டீனேஜ் அப்படின்ற பருவம் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய குணநலன்களை கண்காணித்துக் கொள்வது சிறப்பை தரும். அதுக்கடுத்து வந்து சிலருக்கு தந்தையின் சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் வந்து உங்கள் அப்பாவுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வந்து இவர்கள் ஊர்காவல் தெய்வங்களான கருப்பணசாமி எப்பவுமே வந்து அது சிறப்பு பண்ணுவாங்க. கருப்பணசாமி வழிபாடு மற்றும் சாஸ்தா ஐயப்பனுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லதாக இருக்கும். முடிந்தவரை கோயில் அன்னதானம் செய்வது நல்லது. கோயிலுக்கு அன்னதானம், ஏற்கனவே அன்னதானம் சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து கோயிலில் வந்து அன்னதானம் அப்படின்றது வந்து அதுக்கு ஏதோ ஒரு பார்ட் அமௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்க, 2000 3000 கொடுத்தீங்கன்னா அந்த கோயில் வழியில் அன்னதானம் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வந்து இந்த 75 நாள் வந்து சிறப்பாக இருக்கும். அடுத்து சிம்மராசி. இந்த காலகட்டம் மிக கடுமையான பலன்களை தரக்கூடிய நேரம். வம்பு, வழக்கு, மான அவமானங்களை சந்திக்கும் நேரமாக அமையும். இரவு பயணம் தவிர்ப்பது முழுமையாக நல்லது. தாய் தந்தை உறவு மற்றும் உடல்நலம் காப்பது அவசியம். உங்களுடைய அம்மா அப்பாவுடைய உடல்நலம் காப்பது அவசியம். சிலருக்கு வயதான தாய் தந்தையர்கள் கூட அவங்களுக்கு வந்து 60 வயசு அப்பாவுக்கு